வணக்கம் மக்களே, வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு ஆரோக்கியமான சூப்பரான ஒரு பீட்ரூட் தாங்க பொரியல் பண்ண போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் கலர்னு ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயமும் 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்குங்க. பீட்ரூட்டுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும், அதனால் காரமாகவே சேர்த்துக்குங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டுங்க. பொரியலுக்கெல்லாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிங்கன்னா சீக்கிரமாக கலர் மாறிடும், வெங்காயமும் வெந்து வந்துடுங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், பருப்பு பச்சை மிளகாய் எல்லாமே. இப்போ ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க, உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. சூப்பராக மாறிடுச்சு பாருங்கள், கலர் பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்துக்கலாங்க. பீட்ரூட் போட்டு நல்லா கிளந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். பீட்ரூட் நான் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. அது மாதிரி தான் கேட்டாங்க வீட்டில், அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருக்கேன். நம்ம நல்லா வதக்கி விட்டு தண்ணியிலேயே ஒரு அரை வேக்காடு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம காரம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. காய் நல்லா வெந்து வரணுங்க நமக்கு, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பீட்ரூட் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நம்ம என்ன தான் பச்சை மிளகாய் போட்டாலும் பீட்ரூட் காரம் அவ்வளோவா ஊறாது, அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிளந்து விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க. இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்குங்க, நல்லா கிளந்து விட்டுட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு வேக வச்சா சீக்கிரமாக வெந்துடும், நமக்கு தண்ணியும் சுண்டி வந்துடுங்க, நமக்கு கேஸும் மிச்சமாகும். பாருங்கள், அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டு அப்பப்போ எடுத்து கிளறி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், தண்ணி கொஞ்சமாக குறைஞ்சி வந்திருக்கு, நம்ம காயும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இன்னும் நல்லா தண்ணி ட்ரை ஆகணுங்க. தண்ணி நல்லா சுண்டி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் காய் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட் ஸ்கின் பளபளப்பு தரும், ரத்த உற்பத்தியை அதிகரிக்குங்க. அதனால் பீட்ரூட் கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நமக்கு எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிட்டே வருதுங்க. இப்போ கொத்தமல்லி உங்களுக்கு தேவைன்னா கொத்தமல்லி யூஸ் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. கொத்தமல்லி போட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர், அதனால் நான் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இவ்வளோ தாங்க பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டூசு வெப்பம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏதாவது ரெசிபி வேணால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வரும்.